என்னங்க அதுல போலாமா? போலாமே. பயப்பட மாட்டேல்ல? பயப்படலாம் மாட்டேன். அப்புறம் என்ன வா. வா சூப்பரா சொல்லுங்க. ஹாய் சொல்லு. உண்மையாவே பயமா இருக்கு. வாங்க. சங்கீதா வரல மாமா? தெரியலடா வரலன்னு சொல்லிடுச்சு. ஈஸி ரைட் தானே. நாங்க வேற லெவல் பண்ண போறோம். ப்ரோ அதுல போகாதீங்க. எனக்கெல்லாம் பயமே இல்ல. அப்புறம் என்ன கண்ணை மூடுற? ஐயோ அப்பா என்ன காப்பாத்துங்க. செமையா இருக்கு. ஐயோ டேய் சதி. அப்பா ஐயோ டேய் ஒண்ணும் இல்லடா. அம்மா ஏதோ ஈஸின்னு சொன்ன. அப்பா ஐயோ கடவுளே எப்படியே என்ன காப்பாத்திட்டப்பா. வெளில வாடா. அப்பாடா தெரியாம இந்த எப்படி இருந்துச்சு? சங்கீதா வரலன்னு சொல்லும்போதே நான் உஷாரா இருக்கணும் மாமா. பா இதான் முள்ளேலியாம்பா. சூப்பரா இருக்குல்ல? சம குட்டியா இருக்குப்பா. தொட்டு பாக்குறியா? ஆஹா கையில முள்ளு குத்திரும். என்னம்மா இந்த எலி இவ்ளோ பெருசா இருக்கு? ஹே இதான்டா கோய்ப்பூர் ராட்டா. வேர்ல்டுலே செகண்ட் லார்ஜஸ்ட் ராட் இதான். இப்ப ஹாப்பியாடா? ஆம்பா. சங்கீதா ஹஸ்கி டாக் பாத்தியா? ஹஸ்கி டாகா? ஆமா. ஒரு காலத்துல எவ்வளவு ட்ரெண்டா இருந்தாரு தெரியுமா? இப்ப படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீ நல்லா சாப்பிட்டு தூங்குறியா? ஹஸ்கி டாக் வாங்க டான்ஸ் ஆடலாம். இது பேரு சாக்கோவா? சாக்கோவா? சரி சாக்கோ வாங்க ட்ரெண்டிங் டான்ஸ் ஆடலாம். எங்க அம்மா கூப்பிடுறாங்க பாரு வா போலாம். தேங்க்ஸ்ங்க. பை சாக்கோ. ஹாய். என்னெல்லாம் போட்டோ எடுக்க மாட்டீங்களா? போட்டோவா? சரி நில்லுங்க. ஒரே நிமிஷம். நீ ஒரு பஃப கடிச்சு யாட்டம் அடிச்சு நல்லா வந்திருக்குங்க. சரியா தெரியல நான் அங்க வரேன் இருங்க. நான் கௌசிக்கு அனுப்பிச்சிடுறேங்க. ஹாய் சனா. ஹாய். பா ஸ்விமிங் பூல் கூட்டி போன்னு சொன்னீங்களப்பா. கூட்டி போப்பா. ஸ்விம்மிங் பூல் தானே போலாம்டா. நீ விளையாடிட்டு இருந்தல்ல அப்ப அப்பா உன்னை போட்டோ எடுத்திருக்கேன். இங்க பாரு. அப்பா நீ சனாவும் போட்டோ எடுத்தியா? ஆமாடா. ஸ்விமிங் பூல் போலாமாப்பா? போலாம்டா. அப்படியே கேஷுவலா நம்மளும் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட வேண்டியதுதான். காலங்கத்தால யாருன்னா ஸ்விம்மிங் பூல்ல குளிப்பாங்களாடி? தூங்குறவளை எழுப்பி கூட்டிட்டு வர. என்ஜாய் பண்றதுக்கு தானே ரெசார்ட்டுக்கு வந்து நல்லா படுத்து தூங்கணும்னா வீட்லயே தூங்க வேண்டியது தானே. எங்க ஆளே காணும். சனா 9th எபிசோட அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் நீங்க பார்க்கலனா டைட்டில் மேல லிங்க் கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. செம்ம எக்ஸைட்டடா இருக்கு இந்த கேம் விளையாட. 1 2 3 4 5 6 7 8 9 10 2 becomes 1 3 4 5 6 7 8 9 10 4 becomes meow. 1 3 meow 5 6 7 8 9 10 7 becomes yemen. 1 3 meow 5 6 yemen 8 9 10 10 becomes lol. ஐயோ 1 3 meow 5 6 7 8 9 lol 1 becomes 8 lol 3 5 6 yemen 8 9 lol 8 becomes 1 8 lol 3 meow 5 6 yemen 1 9 lol 3 வந்து கவுன்னு சொல்லும். 8 lol கவு 5 6 yemen 1 9 9 வந்து டைகர் 8 lol cow meow 5 6 yemen 1 tiger lol 6 become yes 8 lol cow 5 yes yemen 1 9 tiger விளையாட்டுல தீய சக்தி ஜெயிச்சிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் விளையாட்டுல மீட் பண்ணலாம். பாய். இத ஆர்டர் பண்ணிட்டான். பண்ணிக்கோ. உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணணும்? ஏதாவது ஆர்டர் பண்றே.
ஏய் என்ன ஆர்டர் பண்ணிருக்க? மேங்கோ திரமிசு. எனக்கு என்ன ஆர்டர் பண்ண? நீங்க தானே எனக்கு பிடிச்சதே ஏதாவது ஆர்டர் பண்ண சொன்னீங்க, அதான் இதே வாங்கிட்டேன். இதே சாப்பிட்டுக்கோங்க. ஏய் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடி. சும்மா சொன்னேன்டி. லோட்டஸ் பிஸ்கட் உங்களுக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணிட்டேன். சரி யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அப்பா தான் கால் பண்ணியிருந்தாரு. என்னவா? கௌசிம் பாப்பா ஊர்ல இருந்து வராங்கல்ல, திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரணுமா, அதான் கூப்பிட்டாரு. ஆனா எப்பயும் உங்களை கூப்பிட மாட்டாரு, அவரே தானே போயிட்டு வந்துருவாரு. அவருக்கு முட்டி வலி இருக்குல்ல, இப்போ அதான் என்னையும் கூப்பிட்டாரு. அப்ப இருங்க, என்ன வீட்ல விட்டுட்டு அவர் கூட போயிட்டு வந்துருங்க. முட்டி வலியால எங்க மாமனாருக்கு இந்த மாதிரி டெய்லி சோர்ஸ் பண்றது கூட ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவரும் நிறைய விதமான டேப்லெட்ஸ் ஆயின்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணாரு. ஆனா சில ப்ராடக்ட்ஸ் அவருக்கு ஸ்கின் ரேஷஸ் கூட கிரியேட் பண்ணிடுச்சு. அப்பதான் நான் தொழில் நேச்சுரல்ஸோட ஆயுர்வேதிக் பெயின் ரிலீஃப் ஆயில் அவருக்கு கொடுத்தேன். இது ஜஸ்ட் 299 rupees தான். நான் ஹானஸ்ட்லி இட் இஸ் டோட்டலி வர்த் இட்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இது 100% நேச்சுரல் ஹெர்பல் இன்கிரியன்ஸ்னால செஞ்சது. சோ ஹார்ம்ஃபுல்லான எந்த கெமிக்கல்ஸுமே இதுல இல்ல. எங்க மாமனார் லாஸ்ட் 1 வீக்காவே இந்த ஆயிலை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ அவருக்கு பெயின் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ எங்க மாமனாரால டெய்லி ஒர்க் கம்ஃபர்டபுளா பண்ண முடியுது. சோ உங்க பேரண்ட்ஸ் இல்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் நீ பெயின் பேக் பெயின்னால சஃபர் ஆயிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த ஆயில் அவங்கள ட்ரை பண்ண சொல்லுங்க. இது 100% ஆயுர்வேதிக் அண்ட் சூப்பர் எஃபெக்டிவ். நீங்க டைரக்டாவும் www.tulirnaturals.com பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் சென்ட் பண்றேன். அம்மா அங்க போதல ஷார்க் அதான் நீனு செல்லண்டா நீனு. டேய் அது உங்க அம்மா ஷார்க்காடா? உங்க அம்மா அப்படியா இருப்பாங்க? அப்பா நீ பெரிய ஷார்க்குப்பா. இப்போ நான் காட்டுறேன் உங்க அம்மா ஷார்க்கு. அங்க போது பாரு, அதான் உங்க அம்மா ஷார்க்கு. அது போய் நானா? மேல சுறுசுறுப்பா போறலடா, அது அம்மா ஷார்க்கு. கீழ படுத்து தூங்குதுல, அது அப்பா ஷார்க்கு. யாரு நீ? ரொம்ப சுறுசுறுப்பா இருப்ப. ஃபர்ஸ்ட் அப்ல இருந்தா அப்பா ஷார்க். எல்லாரும் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க லாஸ்ட் எழுந்திருப்பீங்க. இந்த ஷார்க் தான் நீங்க. பார்த்தல குழந்தை கூட தெரியுது உன் சுறுசுறுப்பை பத்தி. எப்ப பார்த்தாலும் உங்க அப்பாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பியா சஞ்சனா நீனு? உண்மையாதான் சொல்ல. அப்படியே சிரிக்காதீங்க, நீங்க புரிஞ்சுதா? அமைதியா இருங்க. சஞ்சனா இங்க வா, ஷார்க்கோட எக்க காட்டுறாங்க பாரு. மூவாதுமா மாங்க சூப்லா பல்லங்க இல்லமா? ஆமாண்டா. மாங்க பல்லமனே நானும் பண்ணோமா. ஆரம்பிச்சிட்டியா? சரி வா போலாம். அண்ணா நீ யாரு? நான் அக்வாமேன் பிங்கி. சூப்பரா இருக்கு ட்ரெஸ் உனக்கு. தேங்க்ஸ் பிங்கி. அழகா கடப்பட்டு. சஞ்சு சிரிச்சிட்டே பாடுறா. எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் பா. எனக்கு ஒரு வாட்டர்மெலன்ங்க. வாட்டர்மெலன் இல்லம்மா, ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போகும்போது வாட்டர்மெலன் வாங்கிட்டு போலாம். உங்க பாப்பாக்கு மட்டும் ஜூஸ் சொல்லிடுங்க. பிங்கி குடிக்காத இரு. என்னங்கப்பா? பிங்கி எப்பயுமே ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா குடிச்சு பார்த்தணும், அப்புறம் தான் நீ குடிக்கணும், புரியுதா? ஓகேப்பா. இந்தா பிங்கி. குடுங்கப்பா. ஏய் சஞ்சனா இரு. என்னம்மா? உங்க அப்பாக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியாதுடா. நான் ஒன் டைம் குடிச்சு பாத்துட்டு குடுக்குறேன், சரியா? சீக்கிரம் குடிச்சிட்டு குடுங்கம்மா. நல்லா இருக்குங்க. இந்தாட தங்கம். ஒரு மாதிரி ஆச்சு குடிக்கும்போது. ஒரு மாதிரியா இருந்துச்சா? சஞ்சனா இரு இரு குடிக்காத. இப்ப என்னம்மா? அப்பாக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சா? இரு அம்மா மறுபடியும் குடிச்சு பாத்துட்டு தரேன். அச்சோ. நல்லா இருக்க மாதிரி தாங்க இருக்கு. நீங்க வேணா மறுபடியும் குடிச்சு பாருங்க. நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. என்னங்க இப்பயும் டவுட்டாவே சொல்றீங்க? நான் தான் நல்லா இருக்குன்னு தானே சொல்றேன். சூப்பரா இருக்கு. நீங்க தான் கண்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க. சஞ்சனா நீ குடிடாமா. என்ன இருக்கு நான் குடிக்கிறது? காலி ஆயிடுச்சா? ஐயோ. எனக்கு இன்னொரு ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணுங்கப்பா. இன்னொரு ஆப்பிள் ஜூஸ் தாங்களே. ஜூஸ் முடிஞ்சிச்சு. சஞ்சனா ஜூஸே இல்லையாண்டா, சாரிடா. உங்ககிட்ட போய் ஜூஸ் என்ன பாருங்க. ஹாய் சிக்கு. ஹாய் அத்தை. ஏன்டா சஞ்சு ரொம்ப டல்லாவே இருக்கான்? தெரியலடா, டான்ஸ் ஆடிட்டு வந்தோம்னா நம்ம கேக்கலாம். என்னங்க அவன் ஏன் சோகமா இருக்கான்னு போய் பாருங்க. இதோ பாக்குறேன் இரு. சஞ்சு என்ன சோகமா இருக்க, என்னாச்சு? அப்பா உங்களுக்கு போன வருஷம் ஆனுவல் டே ஞாபகம் இருக்கா? அப்ப நான் டான்ஸ் ஆடும்போது ஆயா உட்காந்து பார்த்தா. ஆனா இப்ப ஆயாவே இல்லப்பா. டேய் ஃபீல் பண்ணாதடா, அதான் இத்தனை பேர் இருக்கோம்ல, அத்தைக்காக மாமாக்காக நான் இருக்கேன், அப்புறம் என்னடா? ஆனா நான் ஆயாவை மிஸ் பண்றேன்ப்பா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு, கஷ்டப்படாத. ஆயா எப்பயும் உங்க கூட தான் இருப்பாங்க, சரியா? கௌசி பாப்பா தூங்கிடுச்சா? தூங்கிருச்சு. போய் கார்ல உட்காந்துக்க போ. இதோ சஞ்சு டான்ஸ் பார்த்துட்டே போயிடலாம் அண்ணா. டைம் ஆகும் கௌசி, எப்பயும் உட்காரு போ. பரவாயில்ல. அப்புறம் இஷ்டம். சூப்பரா ஆடுறான் பாருங்க. அத்தை சூப்பரா ஆடுடா. ஏன் டல்லா இருந்த? ஆயா ஞாபகம் வந்துச்சா? ஆமாமா. ஃபீல் பண்ணாத. அண்ணா நீ அம்மா வண்டியை தொட, நான் அப்பா வண்டியை தொடக்கிறேன். சரி பிங்கி மா போகுமா? நீ தொடப்பேன்னு பார்த்தா எங்களை தொடக்கி விட்டோமா. வடை பாயசம்லாம் நீங்க செஞ்ச? நான் தானே செஞ்சேன். அப்பா அப்பா நான் அடிக்கிறேன்பா. நான் அடிக்கிறேன்டா, நீ சரியா அடிக்க மாட்டடா. அப்பா நான் கரெக்டா அடிப்பேன்பா. சரி இந்த அடி மத்தனா பிடிக்கணும்னா. அப்பா வண்டி சட்டாச்சு. அண்ணே யானை தண்ணி அடிக்கிற. பிங்கி நல்லா மாட்டியா? ஏமானே தண்ணி அடிச்சிட்டே. இது ஒன்னு அப்பாட்டே சொல்ல. பிங்கி அப்பாட்ட சொல்லிராத. அண்ணன் பாப்பா என் ட்ரெஸ் மேல ஃபுல்லா ஈரமா இருக்கு. அம்மா தண்ணி அடிப்பா. அப்பா நல்லா மாட்டினியாடா? நல்லா அடி பிங்கி.
அவ்வளவுதான் கட்டியாச்சு, வா போலாம். அம்மா அப்பாக்கு அப்பதான் கட்டிக்கிட்டாரு, அங்க பாரு. அப்பா கட்டிட்டு இருந்தோ பாருடா. பா நீங்க ஏன்பா அந்த மாதிரி கை வாங்கிருக்கீங்க? ஐயோ இங்க பாத்தியா நானும் அம்மா ஒரே கலர் கட்டியிருக்கோம். சங்கீதா டைம் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க? ஹேண்ட்பேக் மட்டும் பாத்துட்டு வரேங்க. எல்லாரும் போயிட்டாங்க பாடி, சாமி பார்க்க டைம் ஆகுது இல்ல, சீக்கிரமா வாங்க. இவங்க 2 பேரும் தாங்க காலையில எழுப்புனா எந்திரிக்கவே மாட்றாங்க. எதனா ஒரு காரணம் சொல்றது. சஞ்சனா, அந்த கேரளா பீப்புள்ஸ் எல்லாம் பாரு, 6 மணிக்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க. நீங்க 7 மணி வரைக்கும் எழுப்ப தூங்கிட்டே இருக்கீங்க. அப்ப நாங்க எங்க பார்த்தோம்? அப்ப ஏன்டா லேட் ஆச்சு? நீங்க தான் மேக்கப் பண்ணீங்க, அவங்க தான் மேக்கப்பே பண்ண மாட்டாங்கம்மா. அண்ணா தான் அவங்க சீக்கிரமா வந்துடலாங்க. அடி பாவி. இதான்டா காரணம். நீங்க மேக்கப் பண்ண லேட் ஆகிட்டு எங்க சொல்லுங்க அப்பாட்ட. ஓடிட்டு ஒழுங்கா. எனக்கு வலிக்கலையே.